ஹாய் டியூட்ஸ். இந்தியாவில் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்பாட் ஃபைன் கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு கூட அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இந்தியாவில். நாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து துபாயை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூரில் வந்து நீங்கள் போனீங்கன்னா என்னென்ன பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தை எல்லாமே நான் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இப்போ இந்தியாவில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 13 விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இந்த 13 பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து பப்ளிக்காக நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் ஃபைன் உண்டு. இது எல்லாமே வந்து சட்டத்தில் இருக்கு. பட் நடைமுறையில் இருக்கான்றதான் கேள்விக்குறி. அப்படி 13 சட்டங்கள், அதாவது 13 பழக்க வழக்கங்கள் என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து ஃபைன்லாம் இருக்கு. நம்ம இப்போ சொல்ல போகிறது எல்லாமே வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் வந்து ஃபைன்ன்ற பேச்சுக்கே வந்து இடம் இல்லாத அளவுக்கு வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியாப்பட்ட விஷயங்கள் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்மோக்கிங் இன் பப்ளிக். அதாவது இப்போ ஸ்மோக் பண்ணுறதுல வந்து இப்போலாம் காமன் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து பையனும் ஸ்மோக் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை பொண்ணு ஸ்மோக் பண்ணுறதா இருக்கலாம், எல்லாமே வந்து காமனாக மாறிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து பப்ளிக்காக மீன்ஸ் அதாவது கூட்டம் கூடுற இடம், அதாவது பப்ளிக் வந்து அதிகமாக கூட்டம் கூடுற இடம், அதாவது ஹோட்டல்ஸாக இருக்கலாம், ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து பப்ளிக் சின்ன குழந்தைங்க விளையாடுற இடத்துல இருக்கலாம், அப்புறம் வந்து விளையாட்டு இடறது எல்லா இடத்துலையுமே இது எல்லாமே வந்து ஒரு பப்ளிக்கான பிளேஸ் தான். இந்த பப்ளிக்கான பிளேஸில் வந்து நீங்கள் ஸ்மோக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபைன் கொடுக்கப்படும். அந்த ஃபைன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 200லேருந்து 500 ரூபா வரையும் உங்களுக்கு வந்து ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இந்தியாவில். பட் நவடேஸ் வந்து நீங்கள் பப்ளிக்கில் தாங்க எல்லாமே பண்ணுறாங்க. பப்ளிக்கில் தான் ஸ்மோக் பண்ணுறதா இருக்கலாம், ட்ரிங்க்ஸ் பண்ணுறதா இருக்கலாம். நீங்கள் நிறைய இப்போ இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கூட பஸ்ஸில் போயிட்டு இருக்கீங்கன்னா பப்ளிக்காகவே வந்து நிறுத்துற ஒருத்தர் தம் அடிச்சிட்டு இருந்திருப்பார். எனக்கே நடந்திருக்கு. பஸ் ஸ்டாண்டில் பப்ளிக்காக வந்து தம் அடிக்கிறவங்க அதிக பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்பாட் ஃபைன் கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரு தீர்வு இருக்கும். அதாவது ஸ்மோக்கிங் ஏரியான்னு இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து பப்ளிக்கில் தான்ப்பா தம் அடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருக்காங்க. அப்படி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் ஒன், ஸ்பிளிட்டிங் இன் பப்ளிக். ஸ்பிளிட்டிங் மீன்ஸ் எச்சு துப்புறது. ஆக்சுவலாக வந்து எச்சு துப்புறது வந்து ரொம்ப வந்து பழக்கமாயிடுச்சுங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவில் காமனாக சொல்லணும். தமிழ்நாட்டில் வந்து நான் பார்க்குற இடம் வரையும் இந்த புயலை போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த வெத்தலையை போட்டுக்கிட்டு மென்னுக்கிட்டு, அதுவும் இந்த ரோட்லேயே, அதுவும் நடு ரோடு பஸ் வரும், அப்போ தான் வந்து பிளிச்சின்னு துப்புவாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, பஸ்ஸில் போயிட்டு இருக்கக்குள்ளே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பளிச்சுன்னு வந்து துப்புவாங்க. அதாவது பான் பராக் போட்டுக்கிட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அன்யூஷுவல் திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. பட் வந்து அதுக்கு வந்து யாருமே வந்து ஃபைன் போட மாட்டாங்க. ஒருவேளை ஃபைன் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆக்சுவலாக ஆக்டில் இருக்குது, சட்டத்தில் இருக்குது, ஃபைன் போடணும்னு சட்டத்தில் இருக்குது. நீங்கள் பப்ளிக்காக வந்து ஒரு எச்சு துப்புறீங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது போட்டு நீங்கள் துப்புறீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு 100% நீங்கள் போடலாம். அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 200லேருந்து ஒரு 500 வரையும் வந்து ஸ்பாட் ஃபைன் போடலாம். பட் யாருமே அது வந்து பண்ணுறதில்ல. அதனால் வந்து எல்லாருமே வந்து அவங்க பாட்டுக்கு வந்து பப்ளிக் பிளேஸில், அதாவது எச்சு துப்புற இடம், அதாவது நீங்கள் வந்து பாத்ரூமில் கூட போய் துப்பலாம். பட் எல்லாருமே வந்து இந்த பப்ளிக்கில் வந்து இது பண்ணுறது, ஸ்பிளிட்டிங் பண்ணுறது நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து ஃபைன் இருக்குது. இது வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா இது வந்து அஃபென்ஸ் நம்ம இந்தியாவில். நெக்ஸ்ட்டு, லிட்டரிங் இன் பப்ளிக். அதாவது பப்ளிக் பிளேஸில் வந்து நீங்கள் வந்து குப்பையை கொட்டுறது. ஆக்சுவலாக வந்து பப்ளிக் பிளேஸில் யாருப்பா குப்பையை கொட்டுறான்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் வந்து இன்னும் ஒரு சில இடத்துல, அதாவது சிட்டி சைடில் வந்து பப்ளிக்காக நீங்கள் கொட்ட முடியாது. அவங்களாம் வந்து குப்பை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த வில்லேஜ் சைடில் நீங்கள் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், பப்ளிக்காகவே வந்து குப்பையை கொட்டுறதா இருக்கலாம், இல்லை வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அதாவது குப்பைன்றதில்ல, வேறு ஏதாவது நீங்கள் வந்து பப்ளிக்காக வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து பப்ளிக்காக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் ஃபைன் கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட வந்து 200 ரூபாலேருந்து 2000 ரூபா வரையுமே வந்து உங்களுக்கு ஸ்பாட் ஃபைன் கொடுக்கறதா இருக்கலாம். இது வந்து கிளீன் இந்தியா மிஷனுக்கு கீழே வருதுங்க. இந்த இது இருக்குல்ல, இப்போ நீங்கள் வந்து பப்ளிக்காக ஒரு குப்பையை கொட்டிங்கன்னா கிளீன் இந்தியா மிஷன் சட்டத்தில் வந்து இது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. எந்த ஒரு குப்பையாக இருக்கலாம், அது வந்து மெடிக்கல் வேஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து உங்கள் வீட்டு வேஸ்ட்டாக இருக்கலாம், எதாக இருந்தாலுமே வந்து நீங்கள் பப்ளிக்காக பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாலேருந்து 2000 ரூபா வரைக்குமே வந்து ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக். அதாவது பிளாஸ்டிக்கை வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து கேள்விப்பட்டிருப்போம். இன்னமும் நடைமுறையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் இப்போ வந்து பிளாஸ்டிக் கவரில் வந்து காய்கறி வாங்கிட்டு போகிறதா இருக்கலாம், இல்லை வந்து கறி வாங்கிட்டு போகிறதா இருக்கலாம். பட் வந்து இதுக்கு ஃபைன் வந்து அதிகமாக போடுவாங்களாம். 500 ரூபாயிலிருந்து 25,000 வரையும் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணி, அதாவது டீக்ரேடபிள் பிளாஸ்டிக் இருக்குது, அதாவது பயோடிகிரேடபிள், டீக்ரேடபிள் பிளாஸ்டிக் இருக்குல்ல, நீங்கள் வந்து அதாவது மக்கும் குப்பை, மக்காத குப்பை, இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி குப்பையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, அதுவும் குறிப்பாக வந்து மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் வந்து நம்ம
தமிழ்நாடு, அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டெல்லி, இந்த மாதிரி ஒரு சில சிட்டிஸில் வந்து நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது நான் பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதுவும் எவ்வளோ ஃபைன் போடுறதா இருந்தால் கேட்டிங்கன்னா 500 வந்து 25,000 வரைக்குமே வந்து ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த பிளாஸ்டிக்கை உற்பத்தி பண்ணுற கம்பெனி மேலேயே வந்து ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது, பிளாஸ்டிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்தியாவில். நெக்ஸ்ட்டு கன்சம்ஷன் ஆஃப் பான் மசால், அதாவது பான் பகார் இந்த மாதிரி சொல்லுவாங்களா, அதுக்கப்புறம் குட்கா. ஆக்சுவலாக நீங்கள் வந்து விளம்பரத்தில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து அக்ஷய்குமார் கூட ரீசெண்டாக ஒரு 1 இயர்க்கு முன்னாடி கூட இந்த பான் மசாலான்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்தில் நடிச்சிருப்பாரு. அது அவருக்கு வந்து பேக் ஃபயரா மாதிரி இருக்கும். அதில் வந்து கொடி கொடியாக வந்து காசு தருவாங்க. அதாவது இந்த பான் மசாலாவும் இந்த குட்காவும் விற்கிற கம்பெனி வந்து ஒரு செலிபிரிட்டியை வந்து சூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்க ஆடில் நடிக்கிறதுக்கு சொல்லி அவங்களுக்கு வந்து கோடி கோடியாக வந்து பணம் வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு சினிமா நடிகர் ஒரு படத்தில் வந்து நம்ம சம்பாதிக்கிறதை விட இந்த மாதிரி விளம்பரத்தை நடிச்சு சம்பாரிச்சு போயிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப வந்து அஃபென்ஸாக அந்த பான் பகார், அந்த குட்கா இருக்குல்ல, பான் மசாலா, இது எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு வந்து தீங்கு விளைவிக்கும். அப்படி இருந்தும் வந்து அதை வந்து ஒரு ஹீரோ, அதாவது ஒரு செலிபிரிட்டி, அதாவது உங்களை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு செலிபிரிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க பண்ணுறது, அவங்க போடுற ட்ரெஸ் நீங்கள் வந்து வாங்கி போடுவீங்க. அதே மாதிரி அவங்க பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து வாங்கி போடுவீங்க. இப்போ ஒரு 300 330 ஆண்டுகளுக்கு முன்பு ரஜினி வந்து பைக்கில் போயிட்டு இருக்க தம் அடிப்பாங்க. அதே மாதிரி எத்தனை பேர் வந்து தம் அடிச்சுட்டு போவாங்க. இன்ஃபேக்ட் இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதனால தான் வந்து ரஜினி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே நடிக்கிறது இல்லை. ரஜினி விஜய் வந்து நடிச்சிட்டு இருந்தார், இதுக்கப்புறம் விட்டுட்டாரு. பட் வந்து ஹிந்தி சைடில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி குட்கா, பான் மசாலா, இந்த மாதிரி உடம்புக்கு கேடு விளைவிக்கும் பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வந்து ஆட்ஸ் நடிப்பாங்க. அது வந்து முற்றிலும் தவறு. அதுக்கு நீங்கள் நடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதிகபட்ச தண்டனை கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து மகாராஷ்டிரா, பீகார், கேரளா இந்த மாதிரி இடத்துல தான் வந்து இந்த மாதிரி பான் மசாலா, குட்காலாம் அதிகமாக வருதான். அதனால் வந்து அந்த ஏரியாவில் வந்து இதை வந்து ஃபைன் போடுவாங்க. அப்புறம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், பப்ளிக் கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால். அதாவது நம்ம என்ன சொன்ன மாதிரி பப்ளிக் பிளேஸில் நீங்கள் ஸ்மோக் பண்ணாலும் தப்பு, அதே மாதிரி பப்ளிக் பிளேஸில் வந்து நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணாலுமே தப்பு. இப்போ யாருப்பா பப்ளிக் பிளேஸில் ட்ரிங்க் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியாமல் பப்ளிக் பிளேஸ்னால் நான் வந்து நம்ம வீடை சொல்லலை. இப்போ வந்து பக்கத்தில் வந்து ஒயின் ஷாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே நீங்கள் போய் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், ஸ்மோக் பண்ணலாம், அங்கேன்னு உங்களுக்கு ஒரு ரூம் இருக்குது. பட் பப்ளிக் பிளேஸ்னால் இப்போ ஒயின் ஷாப் பக்கத்துலேயே வந்து பப்ளிக்ஸ் வந்து நிறைய பேர் நடமாடுற இடத்துல நீங்கள் வந்து ஆல்கஹாலை வந்து கன்சம்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பப்ளிக் பிளேஸில் நீங்கள் ஏன் வந்து இது பண்ணுறீங்க? அதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குல்ல, நீங்கள் வந்து பாரில் போய்ட்டு ஆல்கஹால் எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஒயின் ஷாப்பில் போய் நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கலாம். இது வந்து பப்ளிக் பிளேஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சிவியரான ஆக்ஷன் எடுப்பாங்க, இன்க்ளூடிங் ரோட்ஸ், பீச்சஸ் எக்ஸாம்பிள்ஸ். இதுக்கு வந்து ஃபைன் எவ்வளோ போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா 5,000 10,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து ஃபைன் போடுறாங்களே, அதாவது ஃபைன் போட்டால் தான் வந்து இன்னொரு வாட்டி நடக்காது. பட் வந்து ஃபைன் நடக்கிறது இல்லை. இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் வந்து அப்படியே கேஷுவலாக நடந்துட்டு இருக்கிறது. அதாவது பப்ளிக் பிளேஸில் ஸ்மோக் பண்ணுறதா இருக்கலாம், ட்ரிங்க்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், எச்சிட்டு போகிறதா இருக்கலாம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பப்ளிக் பிளேஸில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து நடக்கக்கூடாது. அப்படி நடந்ததுன்னா இவ்வளோ வந்து உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. இனிமேட்டுக்கு ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஃபயர் கிராக்கர்ஸ் இன் ரெஸ்ட்ரிக்டட் ஜோன். அதாவது நீங்கள் வந்து ஒரு பட்டாசு வெடிக்கிறீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு அவங்க போட்டிருப்பாங்க. பட் நீங்கள் போயிட்டு வெடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. ஏன் வந்து ஃபைன் போடுவாங்கன்னா, இப்போ வந்து பட்டாசு மூலிமா வந்து நிறைய வந்து பொல்யூஷன் வந்து ஏற்படுது. அது குறிப்பாக நம்ம வந்து டெய்லியுமே பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கோம். அது குறிப்பாக வந்து இந்த தீபாவளி சமயத்தில் அந்த 1 வீக் வந்து நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் வந்து சின்ன பட்டாசாக இருக்கலாம், இல்லை வந்து பெரிய பட்டாசாக இருக்கலாம், எல்லாத்தையுமே வந்து நம்ம வெடிப்போம். இன்னும் ஒரு சில இடத்துல, அதாவது நீங்கள் டெல்லி சைட்லாம் போயிட்டு நீங்கள் வந்து பட்டாசு வெடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து ஃபைன் போடுவாங்க. ஏன்னா டெல்லி வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப வந்து நம்ம இந்தியாவிலே இருக்கிறதுல அதிகமாக வந்து பொல்யூஷன் இருக்க மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது டெல்லி தாங்க. ஏன்னா அவ்வளோ பொல்யூஷன் வந்து டே பை டேக்கு வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு டெல்லி இந்த மாதிரி பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் போயிட்டு ஃபயர் கிராக்கர்ஸ் வெடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 100 இருந்து 10,000 வந்து ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அது இந்த குறிப்பிட்ட இந்த தீபாவளி சமயத்தில் தான் வந்து இந்த ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் நம்ம வெடிப்போம்ல. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் லிமிட்டாக வெடிச்சிக்கலாம். அதுவும் இந்த நீங்கள் வெடிக்கவே கூடாத இடத்துல நீங்கள் போய் வெடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், நாய்ஸ் பொல்யூஷன். அதுவும் வந்து எக்ஸீடிங் லிமிட்ஸ். நாய்ஸ் பொல்யூஷனாக வேறு ஒன்றும் இல்லைங்க, பாட்டு வந்து அதிகமாக சவுண்டு கேட்டு போடுறது. அதாவது பஸ்ஸில் வந்து பாட்டு கேட்டு அதிகமாக சவுண்டு கேட்டு போகிறது. அதுக்கப்புறம் வந்து வெஹிக்கல், நீங்கள் பைக் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நிறைய பேர் இந்த சைலன்சர் ஃபில்டர்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஃபில்டரை வச்சு ஓடுவாங்க. அதெல்லாம் பயங்கர சவுண்டு கேட்கும். அதே மாதிரி வந்து ஏகப்பட்ட சவுண்டு கேட்குற இடத்துல, இப்போ குறிப்பிட்டு ஒரு இடத்துல வந்து இவ்வளோ சவுண்டு தான் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து வேகமாக நிறைய சவுண்ட்ஸ் ஏற்றுற மாதிரி நீங்கள் வந்து வெஹிக்கிள்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ரன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மோட்டரை ரன் பண்ணுறதா இருக்கலாம். இது எல்லாமே வந்து நாய்ஸ் பொல்யூஷனை அதிகரிக்கும். நாய்ஸ் பொல்யூஷனை வேறு ஒன்றும் இல்லை, சவுண்ட் பொல்யூஷன்.
அந்த சவுண்ட் அதிகரிக்கிறதுனால நிறைய பேத்துக்கு வந்து திடீர்னு கூட வந்து அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குல்லங்க, ஸோ அது இந்த இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கார்டியாக் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி இடத்துல வந்து பக்கத்தில் வந்து அதிகமாக சவுண்டு கிடைக்காத இடத்துல, அதாவது அதிகமாக அந்த இடத்துல வந்து சவுண்டு இருக்கக்கூடாது. பிகாஸ் வந்து அங்கே நிறைய ஹார்ட் ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதிகமாக ஆபத்து ஏற்படுறதுக்கு கூட அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இதனால வந்து அதாவது இந்த மாதிரி கார்டியாக் இடத்துல இந்த மாதிரி நாய்ஸ் பொல்யூஷன் அதிகமாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ ஃபைன் போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, 100லேருந்து உங்களுக்கு வந்து 10,000 வரையும் வந்து ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து டிராஃபிக் வயலன்ஸ். டிராஃபிக் வயலன்ஸ்னால் நீங்கள் வந்து போக்குவரத்து விதிமுறை, அதாவது சாலை விதிமுறையை நீங்கள் வந்து பின்பற்றாமல் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடைமுறையில் இருக்குது. ஹெல்மெட் போடாமல் போகிறவங்களாம் உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. அதுவும் 1000 வரையும் ஃபைன் போடுவாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், இல்லை வந்து வேறு ஏதாவது நீங்கள் வந்து காரில் போகிறீங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது ட்ராவல்ஸில் போகிறீங்கன்னா சீட் பெல்ட் போடணும். சீட் பெல்ட் போடாமே வந்து நிறைய பேர் இங்கே வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இது வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, சாலை விபத்தில் வந்து நிறைய பேர் வந்து உயிர் இழந்துட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து சாலை விபத்தில் உயிர் இழந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடுன்னு கிடையாது, இந்தியாவில் ஆல் ஓவர் தி வேர்ல்டில் இந்த டிராஃபிக்கில் நம்ம வந்து பின்பற்றாமல் போகாமல் நிறைய பேர் உயிர் இழந்திருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பின்பற்றிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம உயிருக்கு ஆபத்து கிடையவே கிடையாது. சப்போஸ் நீங்கள் வந்து ஹெல்மெட் போடாமல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 வரையும் ஃபைன் போடுவாங்க. நீங்கள் வந்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், அதாவது நீங்கள் குடிச்சிக்கிட்டு நீங்கள் காரில் போகிறீங்க, இல்லை வந்து பஸ்ஸில் போகிறீங்க, இல்லை வந்து பைக்கில் போகிறீங்கன்னா உங்களுக்கு 10,000 வரையும் ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. காரில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சீட் பெல்ட் மேக்ஸிமம் வந்து போடாமல் போனீங்கன்னா, அது டிரைவராக இருக்கலாம், இல்லை வந்து மற்றவங்க யாராவது இருந்திருக்கலாம், அவங்களுக்கு 10,000 வரையும் ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக வந்து காரில் போனீங்கன்னா ஒரு டிரைவர் மட்டும்தான் வந்து சீட் பெல்ட் போடுறதா இருக்குது. பட் எல்லாருமே வந்து சீட் பெல்ட் போடணும். இது வந்து இருக்குது, சட்டத்தில் இருக்குது. பட் வந்து அதை யாரும் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, யாருமே வந்து பின்பற்றுறது இல்லை. அவ்வளோதான் விஷயம். அடுத்து கவ் ஷெல்டர், அது பசு சித்திரவதை பண்ணுறது. பசு வந்து சித்திரவதை பண்ணுறது. ஆக்சுவலாக வந்து ஒரு விலங்கை வந்து நீங்கள் வந்து சித்திரவதை பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ கிராஸ்ன்னு இருக்குது, அங்கே வந்து ஃபைன் போடுவாங்க. உங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு மாதம் 15 நாள் வந்து சிறையில் தள்ளுறது கூட அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த குறிப்பாக இந்த பசு வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப வந்து வணங்குவாங்க. அதுவும் இந்த பசு வந்து தெய்வமாக வணங்குறதுனால நீங்கள் வந்து நார்த் இந்தியாவில் போயிட்டு நீங்கள் வந்து பசு வந்து சித்திரவதை பண்ணுறீங்க, அடிக்கிறீங்க, உதைக்கிறீங்க, அது வந்து பத்துது, இதை வந்து யாராவது பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பிட்டு வந்து உங்களுக்கு வந்து 50,000 வரையும் வந்து ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் வந்து இந்த குஜராத், இந்த மாதிரி ஸ்டேட்டில் வந்து பசு வந்து சித்திரவதை பண்ணக்கூடாது. மீறி நீங்கள் வந்து பசு வந்து சித்திரவதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50,000 வரையும் ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சவுத் இந்தியாவில் வந்து பசு வந்து மேக்ஸிமம் சித்திரவதை பண்ண மாட்டாங்க. இவங்களும் வந்து எல்லாரும் வந்து சாமியாக தான் கும்பிட்றாங்க. பட் ஒருவேளை நீங்கள் வந்து சித்திரவதை பண்ணிங்கன்னா, பசுன்னு கிடையாது, அது வந்து காளையாக இருக்கலாம், இல்லை வந்து பசு, அப்புறம் கன்னுக்குட்டி, இது எல்லாமே வந்து காமனாக அடங்கும். ஸோ கவ்வை பொறுத்தவரையும் பசு வந்து அவங்க தெய்வமாக வணங்குறதுனால நீங்கள் வந்து அதை வந்து துன்புறுத்தக்கூடாது. எவ்வளோதான் விஷயம். துன்புறுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து சிகரெட், அதாவது மினி சிகரெட்டுன்னு ஒரு சிகரெட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க், எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த சிகரெட்டில் வந்து அதிகமாக வந்து இது இருக்காங்க, அதிகமாக வந்து நமக்கு வந்து உடம்புக்கு தீங்கு தரக்கூடிய நிறைய நோய் வரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஷாப்பில் போய்ட்டு சிகரெட் வாங்குறீங்க, அந்த ஷாப்பே வந்து மூடுறதுக்கு, அந்த ஷாப் மேலே வந்து ஃபைன் போடுறதுக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இந்த சிகரெட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா குறிப்பிட்டு உங்களுக்கு வந்து 10,000 ரூபா வரையும் ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிமேட்டுக்கு இந்த சிகரெட்டு அப்படின்றத யூஸ் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக வந்து நான் சிகரெட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த். ஸ்மோக்கிங் வந்து உங்களுக்கு இன்ஜுரி ஆகுதோ இல்லையோ, உங்களுக்கு இன்ஜுரி கண்டிப்பாக ஆகும். அதாவது உங்கள் பக்கத்தில் யாராவது வந்து ஸ்மோக் பண்ணுற இடத்துல உங்கள் பக்கத்தில் யாராவது அவனுக்கும் இது வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ தயவு செஞ்சு இந்த ஸ்மோக்கு, இந்த ட்ரிங்க்ஸிங்க வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு மறந்துடுங்க, யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இல்லீகல் டம்பிங் ஆர் வேஸ்டிங் பர்னிங், அதாவது இல்லீகல் டம்பிங்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு இடம் இருக்குது, பப்ளிக் பிளேஸில் இருக்குது, அந்த பப்ளிக் பக்கத்தில் வந்து நிறைய வந்து வீடெல்லாம் இருக்குது. அந்த வீட்டில் இடத்துல நீங்கள் போய்ட்டு வேறு ஏதோ ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வேஸ்ட்டை போட்டுறீங்க, அந்த வேஸ்ட்டை போட்டு எரிய வைக்கிறீங்க, இல்லை வந்து அந்த வேஸ்ட்டை போட்டு அப்படியே விட்டுறீங்க, அந்த வேஸ்ட் அப்படியே இருந்து அதில் வந்து மழை தண்ணி வந்து இதனால வந்து பக்கத்தில் இருக்க ஏரியாவுக்கு எல்லாமே வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். இது எல்லா இதுலேயும் நடக்கும். அது தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு இது எல்லா ஸ்டேட்லேயும் நடக்கும், எல்லா மாநிலத்திலையும் எல்லா மாவட்டத்திலையும் நடக்கும். இது வந்து காமன். அது இல்லீகலாம், அது இந்தியாவில் வந்து இல்லீகல். ஒருவேளை நீங்கள் வந்து சும்மா கிடக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து குப்பையை கொட்டுறதா இருக்கலாம், அந்த குப்பையை வந்து எரிக்கிறது எல்லாமே வந்து இல்லீகல். அதுக்கு தானே வந்து நம்ம பேரூராட்சியிலேருந்து நமக்கு வந்து குப்பையை வந்து வாங்குறதுன்னு சொல்லிட்டு அதுவும் தனித்தனியாக பிரித்து, அதாவது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. காலையிலே வந்துடுவாங்க.
அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து குப்பையை கொட்டாமல் நீங்கள் ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணி அங்கே வந்து நீங்கள் வந்து குப்பையை கொட்டுறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அஃபென்ஸ், உங்களுக்கு வந்து ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அந்த குப்பையை வந்து அப்படியே விடாமல் அதை வந்து நீங்கள் எரிச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தானே வந்து பேரூராட்சி இருக்குது, அதுக்கு தானே நமக்கு வந்து இது வாங்குறாங்க, வரி வாங்குறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேரூராட்சி ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு குப்பையை கொட்டி அது வந்து எரிக்கிறது. அதாவது பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள் பிரிச்சுட்டு அதை வந்து எரிக்கிறதா இருந்தால் எரிச்சிருவாங்க. இல்லை வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் மறுபடியும் ரீசைக்ளிங் பண்ணி அதை வந்து புதுசாக ஒரு பொருளை உருவாக்குங்க. இது எல்லாமே வந்து நம்ம கையில் இல்லை, இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து இன்டேக் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தேவையில்லாத வந்து சட்டவிரோதமாக ஒரு இடத்துல போய் நம்ம வந்து குப்பையை கொட்டுறது அஃபென்ஸ். இதுக்கு வந்து உங்களுக்கு 5000 வரையும் வந்து ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அட்லாஸ்ட் ஃபைனலாக நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் வந்து சேதப்படுத்துறது. பப்ளிக் ப்ராப்பர்ட்டினா வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ உங்கள் வீடு இருக்குது, உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சும்மா இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒரு சும்மா சின்னதாக ஒரு வீடு கட்டி வச்சுருக்காங்க. அந்த வீட்டை போய்ட்டு நீங்கள் வந்து அடித்து உடைக்கிறதுன்னு கூட இல்லை, அதில் வந்து எழுதுறது, அதாவது ஏதாவது எழுதுறதா இருக்கலாம், இல்லை வந்து அதை வந்து தீ பண்ணி ஏதாவது நம்ம வந்து விளாட்றோம், அதாவது தீபாவளி வருதுன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து பட்டாசு வெடிக்கிறோம், அந்த வீட்டுக்குள்ளே போய் பட்டாசு வெடிச்சுட்டு நாம் பண்ணிட்டு வந்துடுறோம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அவங்களுக்கு அதாவது ஓன் ப்ராப்பர்ட்டி. இதை நம்ம ஈஸியாக நம்ம சொல்கிறதா இருக்கலாம். நம்ம ஸ்கூல் எடுத்துக்கோங்களேன். ஆக்சுவலாக இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கூல்ஸ் செவுத்துல வந்து எழுதுறது, என்ன எழுதுறதுன்னு கேட்டிங்கன்னா தப்பு தப்பாக எழுதுறது, இது எல்லாமே வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்துறது. இந்தியாவில் இது வந்து அஃபென்ஸ். இப்போ உங்கள் ப்ராப்பர்ட்டி ஒருத்தன் வந்து உங்களுக்கு சேதப்படுத்துகிறோம், உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குமா, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இது பண்ணுவீங்களா? அப்படிலாம் கிடையாதுல்ல. ஸோ உங்கள் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு எவ்வளோ சொத்தோ அதே மாதிரி அவங்க ப்ராப்பர்ட்டி அது உங்களுக்கு சொத்து. தமிழ்நாடுன்னு கிடையாது, இந்தியாவில் அடுத்தவங்க ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து அபகரிக்கிறது எல்லாமே வந்து சட்டவிரோதமாக தப்பு தப்பு தப்பு. ஒருவேளை நம்ம அப்படி ஏதாவது நம்ம வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வயலன்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நமக்கு வந்து அதிகபட்ச ஃபைன் கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ ஒரு ஃபைன் கேட்டிங்கன்னா 50,000 வரையும் ஃபைன் போடுவாங்களாம். 5000 50,000 வரையும் ஃபைன் போடுவாங்களாம். ஸோ தயவு செஞ்சு இப்போ நான் சொன்ன விஷயத்தை எல்லாமே வந்து நீங்கள் வந்து இனிமேட்டுக்கு பண்ணாதீங்க. இனிமேட்டு நீங்கள் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இனிமேட்டுக்கு பண்ணாலுமே இந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செஞ்சு இனிமேட்டுக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து சும்மா இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு 1000 சம்பாதிக்கிறீங்க, அந்த 1000 நீங்கள் குடிச்சுட்டு போகிறீங்க, அந்த 1000 என்ன ஆகும், அப்படியே வந்து இன்னொருத்தனுக்கு போயிடும். ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது இன்னொருத்தருக்கு கொடுக்கணுமா? அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். இப்போ நான் சொன்னது எல்லாமே 13 விஷயமும் இந்தியாவில் நடைமுறையில் இருக்குது, சட்டத்தில் இருக்குது. பட் யாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. பப்ளிக்கில் ஸ்மோக் பண்ணுறதா இருக்கலாம், பப்ளிக்கில் ட்ரிங்க் பண்ணுறதா இருக்கலாம், பப்ளிக்கில் எச்சு துப்புறதா இருக்கலாம், இல்லை வந்து வேஸ்ட்டு வந்து சும்மா அப்படியே போய்கிட்டே இருப்போம். நம்ம குப்பை தொட்டி இருக்கும், ஆனால் அந்த குப்பை தொட்டியில் நம்ம போட மாட்டோம். குப்பை தொட்டி இல்லாத இடத்துல சும்மா அப்படியே தூக்கி போடுவோம், ரோட்டில் தூக்கி போடுவோம். அது என்ன ஆகும், பஸ்ஸோ லாரியோ வந்து மேலே ஏறும், அது வந்து டப்புன்னு வெடிக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்குது. குப்பை தொட்டி இருந்து நம்ம வந்து குப்பை தொட்டியில் போகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ நானும் முன்ன வந்து அப்படி பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் இனிமேட்டுக்கு நானே பண்ண மாட்டேன். ஸோ நானும் பண்ணல, நீங்களும் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 13 விஷயங்கள் நான் சொன்னானுங்க, இந்த 13 விஷயங்களும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன், இதெல்லாம் இந்தியாவில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்காக இருந்தாலுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான நியூஸ் பற்றி நம்ம பேசுவோம், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நியூஸ் பற்றி நம்ம பேசுவோம், எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம சேனலை வந்து டெய்லி வந்து 1 days ஒன்ஸ் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி தான் இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான டாபிக் கூட நம்ம சேனலில் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, டாடா.